நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. டாய்ஸ் 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 சாஃப்ட் டாய்ஸ் சார். பொம்மை டாய்ஸ் 150 rupees going cheap. Soft toys teddy bear, rabbit soft toys. பொம்மை சார் பொம்மை going cheap 150 ரூபாய் சார். 150 150 soft toys பொம்மை soft toys சார். soft toys பொம்மை soft toys பொம்மை சார் பொம்மை soft toys சார். கார்ல வச்சுக்கலாம் 150 only 150. வெரி பியாரி, என்ன வர வர தமிழ் பொண்ணு மாதிரி ஆயிட்டு வர? ஹலோ, அது ஆஃப் பண்ணு. அப்புறம் இதை போடுவேன். என்ன நீ மௌனம் வருதுமா? பேசவே மாட்டேங்கிற? ஹலோ அங்கிள், நான் தான் ஆகாஷ். கௌதம் இல்ல? 4-5 தடவை ஃபோன் பண்ணேன், ரிங் ஆகிட்டே இருந்தது. ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டரா இல்லை ஊருக்கு எங்கே போயிருந்தீங்களா? ஊர் ஏதுப்பா எங்களுக்கு? அவளுக்கு சொந்த ஊர் பெரம்பூர், எனக்கு அம்பத்தூர். மிஞ்சி போனால் கொரட்டூர். அங்கே ஒரு உதவாகிற மச்சனாக இருக்கான். இதை விட்டால் வேறு ஏது ஊர் எனக்கு? நான் மட்டும் என்ன, நான் மயிலாப்பூர், என் பொண்டாட்டி நாக்பூர். சரி கௌதம் கூப்பிடுங்க கண்ணு. கௌதமா? எப்போ அவனுக்கு விஷயமே தெரியாதா? என்ன மறுபடியும் தற்கொலை ஆரம்பிச்சிட்டானே? கௌதமோட ஃப்ரெண்டுங்கிறதுனால அவனை மாதிரியே இருக்கணுமா? இரஸ்பான்சிபிளா? ஒரு காமெடியான வீடு அங்கிள் உங்களுது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் சொல்ல முடியாது. கௌதம் இப்போ வேலைக்கு போகிறான் தெரியுமோ? இது வேலைக்கு போறானா? ராஸ்கல், இன்னும் அயோக்கியத்தனமா இருக்குது. என்னது அயோக்கியத்தனா? நீ வேலைக்கு போகலாம், அவன் போகக்கூடாதா? அது இல்லை அங்கிள், வேலை கிடைக்கலங்கிறத பற்றி என்கிட்ட பார்க்குறப்பெல்லாம் புலம்பலாம்ல. இப்போ வேலை கிடைச்சது என்கிட்ட சொல்லணும்ல, சொல்லவே இல்லையாமே? கிடைச்சிருக்குங்கிறத அவனாலேயே நம்ப முடியல. வேலை நினைச்சப்புறம் சொல்லலான்னு இருந்துருப்பான். என்ன வேலையா அங்கிள்? அது ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி, மொபைல் ஆஃபீஸ் மாதிரி. அது அது ஒரு மாதிரி வேலை போல் இருக்கு. எது? என்னடா இது திடீர்னு பொம்பளை வயசில் கத்துற? அது ஒன்றும் இல்லை அங்கிள், திடீர்னு தொண்டை கட்டிக்கிச்சு அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்க. பெரிய வேலைன்னு நினைக்கிறேன். டையெல்லாம் கட்டிட்டு போகிறான். நான் தான் இஸ்திரி போட்டு கொடுக்குறேன். இது அவனே இருக்கானே. டேய் வாடா, அவன் பேசு. ஆகாஷ் லைனில் இருக்கான்டா. என்ன சொல்கிறேன்? மூடான் மூடிக்கணுமா? நான் ஆஃபீஸ் கிளம்புற நேரத்தில் இல்லைன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே? உனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த சொன்னேன், உங்ககிட்ட பேசணுங்கிறான். ஐயோ, அப்புறம் சொல்லிக்கலான்னு முந்திரி கூட்ட மாதிரி சொல்லி தொலைச்சிட்டீங்களா? என்ன பேச? டேய் ஆகாஷ், உங்ககிட்டே சொன்னேன்னு கத்துறான்டாப்பேன். அது வந்து பாராட்டிய போய் பெத்த பெரிய பார்த்து முந்திரி கிட்ட சொல்கிறான்டா. கொஞ்சம் கூட மரியாதை நீ கொஞ்சம். ஹலோ ஆகாஷ், சொல்லா. ஏய், இது உனக்கு நல்லா இருக்கா? நான் உன் மாதிரி எவ்வளோ அக்கறை வச்சிருக்கேன். வேலை கிடைச்சி விட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை பத்தியா நீ? இல்லை நீ சொல்லு. அதெல்லாம் இல்லைடா. சண்டே அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து உனக்கு மாலை மரியாதை பண்ணி எல்லாத்தையும் சொல்லான் இருந்தேன். உங்ககிட்ட எதடா நான் மறைச்சிருக்கேன்? எங்கள் அப்பா பேசினாலே அது பிரச்சனையில் தான் முடியும். அதெல்லாம் விடுறா. எப்படியோ உனக்கு நல்ல வேலை கிடைச்சி நீ லைஃப்பில் பெருசாக வந்து இந்த ஊரே உன்னை பாராட்டணும். அதை நான் வந்து ஒரு ஓரமாக நின்றுட்டு அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடணும். சரி, அதுக்காக நீ ஏன்டா அழற? என்ன பண்ணுறது, அழுக வருதே. ஆமாம், அதனோட ஜாப் அது. ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி, மொபைல் ஆஃபீஸ் மாதிரின்றவங்கப்பா. ஏய் கொன்னுடுவ ராஸ்கல். எங்கிட்ட கதை ஒரு ராஸ்கல். சரி ஆஃபீஸ் எங்க இருக்கு சொல்லு. அடையார்ல திருவிக்கா பாலம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு பிரான்ச். பொம்மை சார். ஆஹா, ஏகப்பட்ட பிரான்ச்சஸா?
சரி நீ எந்த பிரான்ச்சில் இருக்க? பிட்வீன் நந்தனம் அண்ட் தேனாம்பேட் ஒரு இல்லை சிக்னல் டு சிக்னல் பிரான்ச்சஸ் இருக்கு. சரி பேப்பரில் வந்தா இல்லை யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்களா? இல்லை 2 நாள் நான் ஊரில் இல்லை, அதுக்குள்ளே இவ்வளோ நடந்து போயிருக்கு. நீ எங்கடா போயிருந்த? அது ஒரு பாராட்டு விழா விஷயமா பெங்களூர் போயிருந்தேன். பொம்மைக்கு பாராட்டு விழா. பொம்மையை பார்த்தேன். பொம்மையா? கிண்டல் பண்றானா ராஸ்கல்? சிரிக்கிறான் ராஸ்கல். பார்த்துட்டானா? போதும் நிறுத்திரி பியாரி. அடங்கப்படாரி. अडंगा पिडारी मतलब? பியாரிக்கு தமிழ்ல அடங்காப்படாரி. ஹலோ ஹலோ, நல்ல வேலை வச்சுட்டான். மறுபடியும் போட்டு கொடுக்கவா? போதும், ஒரு தடவை போட்டு கொடுத்தது. ஏய் அறிவு இருக்கா உனக்கு? பேசிக்கிட்டு ரொம்ப கட் பண்றிய. हाँ, आप 1 घंटे से बात कर रहे थे, मुझे एक जरूरी कॉल करना था, इसलिए मैंने कट कर दिया. ஐயோ ஹிந்தியில பேசுறாளே. அறிவு இருக்கா உனக்கு? அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனாலாய பயனன் கொள் வாழறிவான் கற்றால் கொள்ளார். क्या कहा? நிலைமை ஏகினால் மாலடி சேர்ந்தால் நிலைமை நீடி வாழ்வார். வேண்டுதல் வேண்டாம இல்லாத சேர்ந்தார்க்கு வேண்டும் இருமை இல. இருள் சேர் இருவனையும் சேராய் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. यागा वारायणम ना काक कावा काल सोगा पर सोल लिलकपट्ट. ओ हाँ, मैं सपना बोल रही हूँ. प्यारी हाँ, अंधेरी प्यारी हाँ? अड़ंगा प्यारी. நீ அடிக்கடி கனிமாரா லைப்ரரி வருவே கரெக்டா? பாண்டி பஜார் கையேந்தி பவன்ல டிஃபன் சாப்பிடுவ கரெக்டா? ஒரு தடவை நாய் துரத்துறப்போ சாக்கடையில் விழுந்திய கரெக்டா? ஒரு வாட்டி தப்பா ஒரு கல்யாணத்துக்கு போய் தர்மடி வாயின கரெக்டா? நீ சித்திரக்குளத்து வெத்தலை சிவில் கடை பின்னாடி நின்று திருட்டு தம் அடிப்ப கரெக்டா? ஒரு ஓவருக்கு 8 பால்னு சொல்லி சின்ன பசங்களை ஏமாத்தி கிரிக்கெட் ஆடுவ கரெக்டா? நீ தியாகு தானே? நீ ரமேஷ் தானே? அதுதான் முட்டாள் படையா. எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டு பேரை மட்டும் கரெக்டா தப்பா சொல்றீங்க. நான் ரமேஷ் இல்ல ஆகாஷ். கரெக்ட். பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமாண்டா. என்ன பண்ற? எங்க வேலை பாக்குற? நான் இப்போ ஒரு டிராவல்ஸ்ல மேனேஜரா இருக்கேன். அப்படியா? வைஃப் எல்லாம் சோக்கியமா? வைஃபா? எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லவே இல்லையே. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணதே பொண்ணுங்கள டாவடிக்கு தான். டேய். வேலை கிடைச்சுன்னு சும்மா இருப்பியா? சட்டு பின்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இருப்பியா? உன்னை இங்க பாப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லடா. என்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கேன், செவுத்தோரம் வந்து நில்லு. தினமும் காத்தால டியூட்டிக்கு போகும்போது ஒரு தரமும் டியூட்டிலேருந்து திரும்பி வரும்போது ஒரு தரமும் இறங்கி என் கடமையை நிறைவேற்றாம நான் போக மாட்டேன். இங்கே தான். அப்புறம் உனக்கு கௌதம் ஞாபகம் இருக்கா? ஹாய் கௌதம். திடீர்னு அவனை பார்த்தேன்டா. ஆளு ஜம்முன்னு இருக்கான்டா. ஆமாம். அப்பவே ஜிம்மிலேயே பையா கடப்பாவன். பாவம் ரொம்ப நாளா வேலை இல்லாம இருந்தான். இப்பதான் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நீ என்கிட்ட சொல்றியா? அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தே நான் தான்டா. நீயா? என்ன முறுக்கு விற்கிறவனுக்கு வேலை வாங்கி தர அளவுக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பாக்குறியா? என் டியூட்டி மூலமா எந்த கிச்சன்ல வேணா நோயுவேன். அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நான் முறுக்கு விற்காமலே எல்லா வீட்டு கிச்சன்ல நெருக்கம் எனக்கு. ஆமா கௌதம் என்ன வேலையில இருக்கான்னு சொன்னேன்? பொம்மை சார், பொம்மை சாஃப்ட் டாய்ஸ். பொம்மை. அங்கிள் 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 என்ன அங்கிள் இது? ஆகாஷ், நல்ல நேரத்துக்கு வந்தேன். இது வந்து டேப் ரெக்கார்டர்ல டேப்பு போகிறதுக்கு முயற்சி பண்ணேன், இப்படி ஆகிப்போச்சு. இது ரமணி இருக்காளே, அவள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வச்சிருந்த கேசட்டு. என்னை பார்த்தா எரிச்சுருவா. இந்த சிக்கலை கொஞ்சம் எடுத்து விட. அதை விட பெரிய சிக்கல். என்ன சிக்கல்? உங்க பிள்ளையாண்டான் நடு ரோட்ல நிற்கிறான். கௌதம் நடு ரோட்ல நிற்கிறானா? ஏன் வேலை கொடுத்தா? ஏதோ இருந்து கிடைச்சது ஒரே ஒரு வேலை, அதையும் விட்டுட்டான் போல் இருக்கு. ஓ, அது 2 கையில நாரதர மாதிரி சப்பலா கட்டி வச்சுட்டு. கௌதம் உங்களுக்கு அப்பாவா இல்ல அவனுக்கு நீங்க பிள்ளையான்னு தெரியல. 2 பேரும் ஒரே மாதிரி irresponsible இருக்கீங்க. உங்களுக்கு உங்க சிக்கல் தான் பெருசு. ஆண்டி, she is the right person. ஆண்டி,
என்ன ஆண்டி இப்படி விட்டு வச்சிருக்கீங்க? என்ன சொல்ற ஆகாஷ்? ஓ, முறுக்கு சிப்ஸா? என்ன ஏது எங்கே போகிறோம் எதுவும் கேட்குறது இல்லையா? இவர் தான் எதுக்கு லாய்க்கு இல்லாதவர். நீங்களாவது கண்ட்ரோல் வச்சுக்க வேண்டாமா? உங்கள் பிள்ளையாண்ட எங்கே போயிருக்கான்? வேலைக்கு போயிருக்கான். அதான் இல்லை, நடுரோடு நிற்கிறான். என்னடா சொல்ற நீ? ஆமாம், அதை நான் யாரும் சொல்ல மாட்டேன். வேற என்ன இருக்கு? உங்கள் வீட்டு அடையை சாப்பிடணும் நாளாச்சு. அடே அடை இருக்குண்டா, வேற என்னாச்சு சொல்லு. அதை நான் என் வாயில சொல்ல மாட்டேன், நேராக கூட்டு போய் காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுவீங்க. உங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக இவர் அனுப்பிச்சு வைங்க. இது பார்த்தீங்களா, குடலை உருவி மாலையாக போட்டுட்டு நரசிம்ம அவதாரம் மாதிரி நிற்கிறாரு. சார் என்ன உங்கள் வீட்டுக்கார கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க சார். அறுத்து போட்டு வாங்க சார், வாங்க. ஐயோ, அங்கே பாருங்க. உங்கள் பிள்ளையாண்டான பாருங்க. அடப்பாவி, மாதிரி மாதிரின்னு சொன்னது இந்த வேலையை தானா? இந்த வேலை செய்யறதுல தப்பு இல்லை அங்கிள், அதையே உங்ககிட்ட மறைக்கணும். அதானே ராஸ்கல். எங்க கிட்ட தான் பெருசா உதார விட்டான். கை கட்டிக்கணும், ஷூ போட்டுக்கணும், வீட்டையே அமக்கலப்படுத்தினான். 7 மணிலேருந்து இவன் பின்னாலே எல்லாரும் பம்பரமா சுத்தினோம். ஏதோ வேல்டு பேங்க்ல உத்தியோகம் பாக்குற மாதிரி எல்லாரையும் விரட்டுன்னு. அப்படி என்னடா அது பொல்லாத உத்தியோகம்னு துருவி கேட்டேன். ஒழுங்கா பதில் சொன்னா சாக்கு போக்கு சொல்லி எல்லாரையும் டபாச்சான். ராஸ்கல் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி, லெக்சரர் மாதிரி, டிடிஆர் மாதிரி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி, ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி, பப்ளிக் ரிலேஷன்ஸ் மாதிரின்னு எல்லாம் மாதிரின்னு சொல்லிட்டு வந்தியே. ரோட்ல பொம்மை வைக்கிற மாதிரின்னு ஏன்டா சொல்லல? ரொம்ப நல்லா இருக்குடா. ஏதோ கவர்னருக்கு பிஏவா போற மாதிரி அந்த குதிச்ச. இந்த வேலைக்கு தான் இப்படி அமக்கலம் பண்ணினியா? பாப்பா ஷூவை தொட, பாலிஷ போடு, லேச கொண்டா. என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க? அந்த முறுக்கு சீடை தேக்கு தான் இந்த வேலையை வாங்கி கொடுத்தானா. என்கிட்ட பெருமையா சொல்லிக்கிட்டாங்க. ஏன் நாங்களாம் அவனை மனுஷனா தெரியலையா? அடுக்கடுக்கா பொய். இவன் உத்தியோகம் பண்ற லட்சணத்துக்கு காலையில இருந்து யாரையும் வேலை பண்ண விடல. அது இல்ல சிஸ்டர், போன் பண்ணா லைன்லயே வரல ராஸ்கல். ஏன்னா என்ன டபாய்க்க முடியாதுல்ல, ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் தான். சிக்னல் பிரான்ச். போதும் நிறுத்துங்க. ஏதோ குத்தவாளி கூண்டில் நிறுத்தி கேட்கிற மாதிரி ஆளுக்காளு கேள்வி கேட்குறீங்க. எஸ், நான் ரோட்ல நின்று பொம்மை விற்கிற வேலை தான் செய்யறேன். அதுக்கு தான் சம்பளம் 2000 ரூபா கொடுக்குறாங்க. நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி 50 பேர் மூளைக்கு மூளை நின்று இதே வேலையை செய்யறாங்க. என்ன தப்பு இதுல? என்ன தப்புங்கிற? என்னமோ பெருசா பேச வந்துட்டாங்க. உன் கௌரவமே போடுங்கிற மாதிரி ஏன்டா மூடி மறைச்சிட்டு போனேன்? ஏதோ கௌரவம் இருக்கிற மாதிரி. இந்த வீட்டில் இருக்க கேரக்டர்ஸ் பத்தி உனக்கு தெரியாதுடா. வெறும் வாயை மெல்றவங்க கொஞ்சம் அவல் கிடைச்சா விட்டுருவாங்களா? ஆளுக்கால் டபாச்சிருவாங்க, கிழின்னு கிழிச்சிடுவாங்க. ஏதோ கொலை பண்ணிட்ட மாதிரி. கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சா போதும். நீ தான் இந்த கொலை பண்ணிட்டு குண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி கேட்டுக்கு வெளியே நிற்கிற. உள்ள வா. திருடாம பொய் சொல்லாம செய்யற எந்த வேலையுமே தப்பு இல்ல. அதாண்டி நானும் சொல்றேன். போதுமே, அத ஒண்ணு நீங்க சொல்ல வேணாம். அத சொல்றதுக்கு ஒரு அருகதை வேணும், ஒரு யோகியதை வேணும். கௌதம், ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, அவங்க யாருமே நீ பாக்குற வேலைய கேவலமா பேசல. அத அவர் சொல்லலாம், நீங்க வாய முடிக்கிட்டுருங்க. இந்த ஆள் சீன்ல வந்தாலே நான் அவுட்டு. நாணயமா பொய் சொல்லாம டகல்பாஜித்தனம் இல்லாம செய்யற எந்த வேலையும் உயர்ந்த வேலை தான். என்ன சந்திரபாபு, உண்டா இல்லையா? அட்வைஸ் பண்றதுக்கு அவருக்கு யோகியதை இருக்கு. என்ன கேக்குறாரு, பதில் சொல்லுங்களேன். உண்டா இல்லையா? எத்தனையோ அன்எம்ப்ளாய்ட் கிராஜுவேட்ஸ்லாம் இந்த மாதிரி ஹானஸ்டா வேலை செய்யறத நானே பார்த்துருக்கேன். சுவாமி மகாத்மா காந்தியும் அதே தான் சொல்லியிருக்கார். யாரு? மகாத்மா காந்தி. என்னமோ காந்தி யாருன்னு எங்களுக்கு தெரியாத மாதிரி கேட்கிறாரு. அதான் ஸ்டாம்புல எல்லாம் இருக்கிறாரு. உண்டா இல்லையா? அவ்வளவு ஏன், என் ஃபர்ஸ்ட் ஜாப் என்ன தெரியுமா? வீடு வீடா போய் சீயக்காய் பொடி விற்கிற வேலை. ஒரு பாக்கெட் வித்தா 10 பைசா கமிஷன். இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சீயக்காய் பொடி விற்கிற வேலையை மறைச்சதே இல்லை. இன்னி வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் பெருமையா தான் சொல்லிக்கிறேன். அங்கிள் என்ன சொல்றாருன்னு பாருங்கம்மா. போலி கௌரவம் பார்க்கவே கூடாதுங்கிறாரு.
உண்டாலி அங்கிள். ஸோ செய்யற வேலை எதுவா இருந்தாலும் ஸ்ரத்தையா கௌரவம் பார்க்காம செய்யறது தான் முக்கியம். மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. மகாத்மா காந்தி என்ன சொல்றது? மயிலாப்பூர் ஆகாஷ் சாதாரண மனுஷன், நானும் அதை தான் சொல்றேன். உண்டா இல்லையா சார்? மகாத்மா சொல்லியிருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் மறந்துடலாமா? நாணயம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அவர் பிறந்த கண்ட்ரியில அவர் பேரை சொல்லிக்கிட்டு அயோக்கியத்தனம் பண்ணக்கூடாது. இதுல காந்திய ஏன் போட்டு இழுக்கிறீங்க? புரியவே இல்லை எனக்கு. அவர் சொன்னது தப்புன்னு யாரும் சொல்லவே இல்லையே. உண்டா இல்லையா அங்கிள்? எனக்காக காந்தி காந்தின்னு அடிக்கடி சொல்றான்டா. ஏன்னா நான் ஒரு காந்தியவாதி இல்லையா? உண்டா இல்லையா ஓய்? தான் செய்யற தகுடுதத்தம் வெளியே தெரியக்கூடாதுன்னு காந்தி மேல சத்தியம் வாங்கிக்கிற ஆட்கள் கூட இந்த நாட்டில் இருக்காங்க. இந்த வெத்துக்கு அவர் சத்தியமா, உங்க குடும்பத்துல நான் யாருக்கிட்டையும் மூச்சு விட மாட்டேன், ஈ காக்கா இன்க்ளூடிங் சத்தியம். இது வெத்துக்கவர் இல்ல, காந்தி தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? அதாவது காந்தி ஸ்டாம்ப் மேல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன் நான். என்ன சந்திரபாபு, உண்டா இல்லையா? வெரி குட். இதுக்குத்தான் உமாபதி சார் வேணுங்கிறது. ஒரு ஸ்மால் கரெக்ஷன், இதுக்கும் உமாபதி தான் வேணும். என்ன சொல்ல விட மாட்டீங்களா?